டேங்கர் யுத்தம். டேங்க் யுத்தம் தெரியும், அது என்ன டேங்கர் யுத்தம்? அதுதாங்க ஷார்ட்டஸ்ட் டேங்கர் யுத்தம் அப்படிங்கிறது 2 நாடுகளுக்கு இடையே நடந்திருக்கு. ஆனால் இந்த 2 நாடுகளும் வெளியிலே சொல்லாமல் அதை அப்படியே கப்சி பண்ணி மூடி மறைச்சிட்டாங்களான்னு பார்த்துக்கோங்களேன். ஒரு நாடு ஈரான், இன்னொரு நாடு இஸ்ரேல். என்ன விக்கி, சும்மா ஒரு குண்டை தூக்கி போட்டாலே அவ்வளோ பெரிய விஷயமா மாறும்? டேங்கர் யுத்தம் அப்படின்னு சொல்கிற எந்த இடத்துல எப்போது நடந்தது அப்படிங்கிற பல கேள்விகள் இருந்தது என்றால், அந்த கேள்விகள் கூடிய ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக ஒரு பெரிய தாக்குதலை ரஷ்யா செஞ்சுருக்காங்க. இதுவரையிலும் மேஜிக் வெப்பன் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு மேஜிக் வெப்பனை நாங்கள் உருவாக்கணும் அப்படின்னு சொன்ன உக்ரைனுக்கு மரண அடியாக எந்த இடத்துல அந்த மேஜிக் வெப்பனை நீ உற்பத்தி செஞ்சு அந்த ஆளையே நாங்கள் போட்டு தள்ளுவோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா போட்டு தள்ளியிருக்காங்க. இப்படிங்கிற பல அப்டேட் தான் இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த டேங்கர் யுத்தம் அப்படிங்கிறது வேறு எதுவுமே இல்லை. இந்த டேங்கர் கப்பல்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஸோ ரெட் சி மற்றும் மெடிட்டரேனியன் சி, இந்த 2 கடல்கள்லையும் ஈரான் மற்றும் இஸ்ரேலினுடைய டேங்கர் கப்பல்கள் அப்படிங்கிறது என்ன செய்யப்படுகின்றன? வேட்டையாடப்படுகின்றன, தாக்குதலுக்கு உட்படுகிறது. இதில் ரெட் சியில் இஸ்ரேல் சம்பந்தமான கப்பல் எது வந்தாலும் ஹூத்தி நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஆனால் அதையும் மீறி இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானுடைய ப்ராக்ஸி யாரோ இஸ்ரேலுடைய கப்பலை தாக்குகிறார்கள் அப்படின்னு சொல்கிற செய்தி இஸ்ரேலுக்கு கிடைக்குது. உடனே இஸ்ரேல் என்ன செய்கிறாங்க? ஈரானுடைய கப்பலை அடிங்கப்பா, ஈரானுடைய டேங்கர் கப்பலை அடிங்க அப்படின்னு சொல்லி உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. ஈரானுக்கும் மிகப்பெரிய அளவில் அடி, ஒரு 12லேருந்து 14 டேங்கர் கப்பல்களுக்கு எதிரான தாக்குதல் நடைபெறுகிறது. ஈரானும் சும்மா விடலை, 12 இஸ்ரேல் கப்பல்களை தாக்குகிறார்கள். ஒரு 5-6வது கப்பல்லாம் தாக்கப்படும் போதே இஸ்ரேல்லேருந்து ஒரு தூது அப்படியே ஈரானுக்கு போகுது. எப்பா வேணாம், இப்போதைக்கு இந்த டேங்கர் கப்பல்கள் அப்படிங்கிறத நீங்களும் அடிச்சு நாங்களும் அடிச்சுன்னா அது பெரிய அளவில் எஸ்கலேட் ஆகும், அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், நீங்கள் ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்டு ஏதோ மிரட்டி இப்போதைக்கு அந்த டேங்கர் வார் அப்படிங்கிறது கொஞ்சமாக நின்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் மாற்றி அடிச்சுக்கிட்டதில் ஒரு நாட்டுக்கு 14 கப்பலும் இன்னொரு நாட்டுக்கு 12 கப்பல்களும் அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரிய வருது. ஸோ இந்த டேங்கர் யுத்தம் தான் கடைசியாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடந்த ஒரு சின்ன யுத்தம். அதை விட பெருசாக எஸ்கலேட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டால் எதுவுமே இல்லை. ஈரான் இப்போதும் நாங்கள் அடிப்போம், அடிக்கிற நேரம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது, ஆனால் அடிக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக அடிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே தவிர பெரிய அளவில் அவங்களால எதையும் காய் நகர்த்தல் செய்ய முடியலை. சரி, இந்த ட்ரோன் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லும்போதே ட்ரோனில் என்னெல்லாம் புது வகையான ஆயுதங்களை உள்ளே கொண்டு வரலாம், இல்லாட்டி ட்ரோனை எப்படி ஆயுதங்களாக மாற்றலாம், இல்லை மிசைலுக்கும் ட்ரோனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த கேப்பை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு யோசித்த உக்ரைன் என்ன செய்கிறாங்க? ஒரு ஜெட் ட்ரோன் அப்படிங்கிறத உருவாக்கினார்கள். அதுதான் ஒரு மேஜிக் வெப்பனா யார் அறிமுகம் செஞ்சாங்க? இதே உக்ரைன் அறிமுகம் செய்தார்கள். இந்த ஜெட் ட்ரோனை வச்சு நாங்கள் மோஸ்கோ வர அட்டாக்கை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மோஸ்கோ வர அட்டாக் நடத்த முடியும்னா அது லாங் ரேஞ்ச் வெப்பனாக மாறிடுமேப்பா அப்படின்னு உங்ககிட்ட லாங் ரேஞ்ச் வெப்பன் வந்துருச்சா அப்படிங்கிற பல கேள்விகள் எல்லாமே இருந்துச்சு. லாங் ரேஞ்ச் வெப்பன்லாம் வந்துருச்சு, பட் அமெரிக்கா எங்களுக்கு இன்னும் அனுமதி தரலையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதற்கும் ஒரு விதமான ஒரு தடை அப்படிங்கிறது இருப்பதாக உக்ரைன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ட்ரோன் வார்ஃபேர் இல்லாட்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் நம்ம படிக்கும்போது இல்லாட்டி இந்த மாதிரியான செய்திகள்லாம் கேட்கும்போது நம்மளால் ஏன் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலை உருவாக்க முடியாது? நம்மகிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கும், அதை உருவாக்கினால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது என்றால், மறுபடியும் உங்களுக்காக ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலை உருவாக்கக்கூடிய ஒரு மாஸ்டர்ஸ் கிளாஸ் ஃப்ரீயாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வட்சால் அப்படிங்கிறவர்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் என்ன செஞ்சார்னா 2 வருடங்களாக 10க்கும் அதிகமான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் அப்படிங்கிறத உருவாக்குறார். கோட் எதுவுமே கிடையாதுங்க, எல்லாம் ட்ராக் அண்ட் ட்ராப் இல்லாட்டி கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டூல்ஸ். இதை பயன்படுத்தியே ஏஐ டூல்ஸ் அப்படிங்கிறது உருவாக்குறாங்க. அப்போ இந்த வாட்ஸ்அப் போன்ற நபர்கள் அவங்க எப்படி அவங்க கோ த்ரூ பண்ணாங்க, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலை எப்படி பயன்படுத்தலாம், எப்படி உருவாக்கலாம், வித்தவுட் எனி நாலேஜ் ஆஃப் கோட் அதை நம்ம எப்படி செய்யலாம். எந்த செக்டாராக வேணாலும் நீங்கள் இருந்துக்கோங்க, எய்தர் நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஹெச்ஆராக இருக்கலாம், ஒரு டீச்சராக இருக்கலாம், எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் பரவாயில்லை. முதல் 2000 நபர்களுக்கு இந்த வாட்ஸ்அப் இப்போ என்ன செய்ய போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீயாக இந்த கோர்ஸ் அப்படிங்கிறத அறிமுகம் செய்ய போகிறார். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பெயினை எப்படி ஈஸியாக நம்மளால் அந்த ஏஐ டூலாக கன்வெர்ட் பண்ணலாம், முதல் 100 யூசரை உங்களுடைய ஏஐ டூலுக்குள்ள கொண்டு வர்றது எப்படி, இப்படிங்கிற பல விஷயங்கள் இதன் வழியாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறார். அதற்கான ஒரு மாஸ்டர் கிளாஸ் அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முதல் 2000 நபர்களுக்கு இந்த மாஸ்டர் கிளாஸ் அப்படிங்கிறது ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டிபி ட்ரூப்ஸ் கீழே இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்திக்கோங்க. இதில் எந்த ஃப்ரேம் ஒர்க்கை பயன்படுத்தி எக்ஸாக்ட் ரோட் மேப் ஏஐ டூலை எப்படி ஸ்க்ராட்சில் இருந்து நம்ம செய்யலாம், அப்படி செய்ததுனால நம்முடைய ஐடியாவை எப்படி உள்ள கொண்டு வரலாம், அந்த ஐடியாவை எப்படி ஒரு ஏஐ டூலாக மாற்றலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸை உங்களால் படிக்க முடியும். 3 லட்சத்துக்கும் அதிகமான
அதிகமான மனிதர்கள் இந்த மாஸ்டர் கிளாஸ் அப்படிங்கிறத அட்டன் பண்ணியிருக்காங்க. நீங்களும் உங்களுடைய அந்த ஸ்லோட்டை புக் பண்ணுறதுக்கு இப்போவே கீழே இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்திக்கோங்க. ஸோ உங்கள் ஐடியாவும் ஒரு ஏஐ டூலாக மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் நீங்களும் நடைபோடலாம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ட்ரோன் வார்ஃபேர் அப்படின்னு சொல்கிற அந்த கான்செப்டுக்குள்ள வரும்போது புதுசாக ஒரு ட்ரோனை கண்டுபிடிச்சிருக்காங்க உக்ரைன். அந்த ட்ரோன் என்ன செய்யும் அப்படின்னா AK-47 இருக்குல்ல, அந்த துப்பாக்கியை ஏந்தி செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா, துப்பாக்கி ஏந்தி செல்லக்கூடிய ஒரு ட்ரோன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, அதுக்கு தான் லாஜிஸ்டிக்ஸ் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்கு. இது என்ன புது ரக ட்ரோனா அப்படின்னு கேட்டால், இந்த AK-47 அப்படிங்கிற இந்த ட்ரோன் என்ன செய்யும்னா அதனுடைய எதிரிகளை இதன் வழியாகவே ஷூட் பண்ணலாம், ரிமோட்டாகவே ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ட்ரோன், அந்த ட்ரோனில் இந்த மாதிரியான துப்பாக்கி வைக்கப்பட்டு அது எதிரி நாட்டுக்குள்ளே போகுது. எதிரி நாட்டில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு எதிரான தாக்குதலை இங்கேருந்தே ஷூட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது சாத்தியமா அப்படிங்கிறது எங்களுக்கு இன்னும் பெரிய டவுட்டாகவே இருக்குது. இது எப்படி அவங்க கேலிபர் பண்ணியிருப்பாங்க? இந்த ஒரு AK-47 ஒரு புல்லட்டை நம்ம ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரீகாயில்னஸ் வருமே, அந்த ரீகாயிலை எப்படி அவங்க அவாய்ட் பண்ணியிருப்பாங்க? இதனால் அந்த ட்ரோனினுடைய ஸ்டெபிலிட்டி, எப்போவுமே முன்பக்கமாக புல்லட் போகும்போது அந்த ஃபோர்ஸ் காரணமாக துப்பாக்கி நம்முடைய பின்பக்கமாக வரும். இதை தான் ரீகாயில் அப்படின்னு சொல்லுவோம்ல. இதனால் அந்த ஒரு ட்ரோனினுடைய ஸ்டெபிலிட்டி ஆட்டம் காணும், அதனுடைய திசை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை எக்ஸாக்டாக ஒரு நபரை நம்ம ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த நபரை அது ஷூட் ஆகுமா, இல்லை பக்கத்தில் அந்த குண்டு போகுமா, இப்படிங்கிற பல கேள்விகள் இருந்தாலும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான ட்ரோன் ஐடியாஸ் அப்படிங்கிறது உக்ரைனில் புதுசாக உருவாகி கொண்டே வருகிறது. ஒருவேளை இது ஃபெயிலியர் ஆனாலும் கூட அதை சரி செய்வதற்கான மெத்தட் என்ன அப்படிங்கிறதையும் இவங்க கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ட்ரோன் வார்ஃபேரில் முக்கியமான ஒரு இடத்தை இந்த உலகம் கண்டு வருகிறது. ஒன்று, ட்ரோன் வார்ஃபேர்லேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிற யோசனையும், இன்னொன்று ட்ரோன் வார்ஃபேரை இன்னும் எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையும் தான். ஸோ இந்த ட்ரோன் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லும்போதே மேஜிக் ட்ரோனை பற்றி நம்ம படிச்சிருந்தோம், நம்ம சொல்லியிருந்தோம், டெடிகேட்டடாக இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த மேஜிக் வெப்பன் அப்படின்னா அது ஒரு ஜெட் ட்ரோன் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருந்தாங்க? உக்ரைன் சொல்லியிருந்தாங்க. அந்த ட்ரோனை தான் பாலின்ஷா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த பாலின்ஷா அப்படிங்கிற இந்த ட்ரோனும் அது கூடவே குரோம் 2 அப்படிங்கிற ஒரு மிசைலையும் தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை இருந்துச்சு. ஸோ இந்த குரோம் 2 அப்படிங்கிற இந்த மிசைல் கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடியது அப்படின்னும், இந்த பாலின்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜெட் ட்ரோன் அப்படிங்கிறதுக்கு ஒரு 1500 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கு அப்படின்னு சொல்லி யார் நம்புறாங்க? உக்ரைன் நம்புறாங்க. அதை அட்வான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது இரண்டுமே கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்றது ரஷ்யாவுக்கும் தெரியும். அப்போ இது தயாரிக்கக்கூடிய இடம் எது அப்படிங்கிறத நோட்டம் போட்டுட்டு இருந்த ரஷ்யா திடீர்னு ஒரு பெரும் தாக்குதலை செய்கிறது. அந்த தாக்குதலில் ஒரு முக்கியமான ஃபேக்டரியை அழிக்கிறாங்க. உடனடியாக ரஷ்யாவினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அவங்களுடைய செய்தியை வெளியிடுகிறார்கள், நாங்கள் குரோம் 2 மிசைல் மற்றும் இந்த பாலின்ஷா அப்படிங்கிற ஜெட் ட்ரோன் உருவாக்கக்கூடிய தொழிற்சாலையை அழித்து விட்டோம். அப்படி எங்களுடைய ஸ்ட்ரைக்கில் இந்த ஒரு தொழிற்சாலை மட்டும் கிடையாது, வெஸ்டர்ன் மேட் மிசைல்ஸ் மற்றும் ஆர்ட்டிலரி ஷெல்ஸ் எங்கே வச்சுருந்தாங்களோ அந்த இடத்த அழிச்சிருக்கோம். சேட்டலைட் கம்யூனிகேஷன் ஹப் அப்படிங்கிறது ஒன்று அழிச்சிருக்கோம். அது இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மிலிட்ரி ஏர்ஃபீல்டுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கக்கூடிய முக்கியமான இடத்தையும் நாங்கள் அழிச்சிருக்கோம். இதன் காரணமாக உக்ரைன் நினைச்ச நேரத்தில் ஒரு பிரிட்ஜை உருவாக்குறது இனி அதெல்லாம் நடக்காது. ஸோ சில முக்கியமான இடங்கள் இதனால் அழிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஃபேக்ட்ரியில் குரோம் 2 மற்றும் பாலின்ஷா அப்படிங்கிற அந்த ஜெட் ட்ரோனை உருவாக்கக்கூடிய அந்த ஃபேக்டரியை இப்போ ரஷ்யா கை வச்சதுனால கண்டிப்பாக உக்ரைனுக்கு இது ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தலாம். ஏன்னா அந்த இடத்துல வெஸ்டர்ன் நாடுகள் கொடுத்த நிறைய மிசைல்ஸ் அண்ட் ஆர்ட்டிலரி ஷெல்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா, இதுதான் உக்ரைனுக்கு தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க நாட்டில் ஆல்ரெடி லாங் ரேஞ்ச் வெப்பன் அப்படிங்கிறத நாங்களே உருவாக்கிக்கிறோம், அமெரிக்கா இதுவும் எங்களுக்கு தர வேண்டாம், ஏன்னா அமெரிக்கா இல்லாட்டி மேற்குலக நாடுகள் அதற்கான அனுமதியை தரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த நேரத்தில் அவங்க கண்டுபிடிச்ச வெப்பன் கூடவே மேற்குலக நாடுகள் கொடுத்த அந்த வெப்பன்ஸையும் சேர்த்து ரஷ்யா அழித்து விட்டது அப்படின்னு சொல்லும்போது எங்கே போய் இந்த யுத்தம் நடக்கும் அப்படிங்கிற கேள்விக்குறியுடன் இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் நின்றுட்டு இருப்பாரு. இந்த நேரத்தில் நெதர்லாந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நெதர்லாந்து பி ப்ரிப்பேர்ட் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இராணுவத்துக்கு ஒரு சுற்றறிக்கை அப்படிங்கிறத அனுப்பியிருக்காங்க. இப்போ இந்த யுத்தம் அப்படிங்கிறத நம்ம சாதாரணமாக பார்த்துட்டு இருக்கோம், ரஷ்யா உக்ரைன் பல வருடங்களாக நடந்து வருகிறது அப்படின்னு சொல்லி. ஆனால் பல நாடுகள், குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியம் இதற்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து வருகிறது. ஸோ எப்போ வேணாலும் நேட்டோ நாடுகளுக்கு எதிரான ஒரு தாக்குதலாக, ஒரு யுத்தமாக இப்போ நடக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் யுத்தம் மாற வாய்ப்புகள் இருக்கு. அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும்? நம்மை நாமே பாதுகாக்க வேண்டியதாக இருக்கும். எனவே நம்முடைய இராணுவம் எல்லாத்துக்கும் தயாராகுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னதோடு மட்டும் இல்லாமல் ஒரு ஃபண்ட் அப்படிங்கிறது, ஹியூஜ் ஃபண்ட் அப்படிங்கிறது அலோகேட் பண்ணியிருக்காங்க.
அதில் 46 புதிய லெப்பர்டு 2A8 MBTs அப்படிங்கிறதும், 6 F-35 ஃபைட்டர்ஸ், 2 அடிஷ்னல் ASWF ஆன்டி சப்மரைன் ஃப்ரிகேட் அப்படிங்கிறதையும், 6 NH-90 NFS அப்படிங்கிற ஹெலிகாப்டரையும், இன்னும் நிறைய ஆயுதங்களையும் வாங்குவதற்கான அந்த முயற்சிகளில் யார் ஈடுபட்டிருக்காங்க? நெதர்லாந்து ஈடுபட்டிருக்காங்க. ஒரு நாடு அவங்க நாட்டினுடைய இராணுவத்தை உடனடியாக தயாராகுங்கள் அப்படின்னு சொன்னது எல்லா நாடுகளுமே செய்வது தான். ஆனால் நெதர்லாந்து போன்ற நாடுகள் இவ்வளவு சீக்கிரமாக ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்கிற ஒரு எச்சரிக்கை கொடுப்பது எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குது. ஏன்னா பொதுவாக நெதர்லாந்து வர அந்த யுத்தம் வருமா அப்படிங்கிறதெல்லாம் பெரும் கேள்வியாக இருந்தது. ஆனால் அந்த நாட்டுக்குள்ளேயே யுத்தத்தினுடைய ஒரு தாக்கம் இருக்கிறது. அந்த தாக்கம் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதே உலகம் எதை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிறத உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தில் நீங்கள் உங்களுடைய ஐடியாவை ஏஐ டூலாக கன்வெர்ட் பண்ண முடியும் வித்தவுட் எனி கோட் அப்படிங்கிற அந்த ஒரு சூட்சமத்தை தெரிந்து கொள்வதற்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த மாஸ்டர் கிளாஸை அட்டன் பண்ணுங்கள். ஃப்ரீயாக 2000 நபர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கீழே இருக்கக்கூடிய டெஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்திக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.